வெல்கம் டு எஸ்எம்பி அகாடமிக் சேனல். நீ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கரெக்ட் சென்டென்ஸ் இன்கரெக்ட்னு ரெண்டு இருக்குது. லாங்குவேஜ் செக் பாயிண்ட் இந்த பேர். லாங்குவேஜை செக் பண்ணுறாங்க. அந்த வேர்டை பாருங்கள், ஒரே வேர்டு வந்து டிஃப்ரெண்ட் மீனிங்காக வரும். இன்கரெக்ட், கரெக்ட். இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். தேர் இஸ் எ டேபிள் பிசைட்ஸ் த பெட். பிசைட்ஸ் த பெட். பிசைட்ஸ்னால் சைடில் இருக்கிறது, பிசைட்ஸ் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறோம். தேர் இஸ் எ டேபிள். இங்கே எஸ் சேர்ந்துருக்கு, பிசைட்ஸ் த பெட். நல்லா கவனிங்க. அதே வந்து இது தவறு, இதுதான் கரெக்டாக. தேர் இஸ் எ டேபிள் பிசைட் த பெட். அப்போ நீங்கள் என்ன ஏன் தவறுன்னு நீங்கள் இது ஏன் இன்கரெக்டு, எஸ் தானே சேர்ந்துருக்குன்னு நினைப்பீங்க. பாருங்கள், பிசைட் மீன்ஸ் நெக்ஸ்ட் டு, அட் த சைட் ஆஃப். பிசைட்னா பக்கத்தில், சைடில் இருக்குது. பிசைட்ஸ் மீன்ஸ் அடிஷன் டு, மீனிங்கே மாறுது பாருங்கள். பிசைட்ஸ் நான் எஸ் சேர்ந்ததுனால அடிஷனாக ஒன்று போட்டிருக்காங்க, பக்கத்து அடிஷனாக வேற ஒரு புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறதுங்கிற பேர் பிசைட்ஸு. பக்கத்து நெக்ஸ்ட்டு, பெட்டுக்கு நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே நெக்ஸ்ட்டாக இருக்கிறதுங்கிற பேர் பிசைடு. பிசைடு மீனிங் வேறு, பிசைட்ஸ் மீனிங். பிசைட் மீன்ஸ் நெக்ஸ்ட் டு, எஸ் சேர்ந்ததுனால பிசைட்ஸ் மீன்ஸ் அடிஷன். அடிஷனாக எக்ஸ்ட்ரா ஒன்று போடுறது. அப்போது நெக்ஸ்ட்டு, பிசைட்னா நெக்ஸ்ட்டு அடுத்தது. பிசைட்ஸ் மீன்ஸ் இன் அடிஷன், எக்ஸ்ட்ரா போடுறது. மீனிங்கே இப்போ மாறி இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். எவ்ரி ஒன் பிளேட் கேம்ஸ் அக்செப்ட் கதிர். நெக்ஸ்ட்டு எவ்ரி ஒன், இது வந்து இன்கரெக்டுங்கிறாங்க. எவ்ரி ஒன் பிளேட் கேம்ஸ் எக்ஸப்ட் கதிர். அப்போது அக்செப்ட்னா ஏற்றுக்கிறது, எக்ஸப்ட்னா தவிர. உங்களுக்கு தமிழ் மீனிங் தெரியுங்களா பாருங்கள். அக்செப்ட் மீன்ஸ் டு ரிசீவ், அக்செப்ட் பண்ணிக்கிறது, ஏற்றுக்கிறது. எக்ஸப்ட் மீன்ஸ் தவிர. அப்போது எக்ஸப்ட், அப்போ கதிரை தவிர மீதியெல்லாம் விளையாடிருக்காங்க. எவ்ரி ஒன் பிளேட் எக்ஸப்ட் கதிர்ங்கிறது தான் கரெக்டு. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது, ஐ சி டிவி ரெகுலர்லி. ஐ வாட்ச் டிவி நியூஸ் ரெகுலர்லி. இது எது கரெக்டு பாருங்கள். ஐ சி டிவி நியூஸ் ரெகுலர்லினா சும்மா டிவி நியூஸ் பார்ப்பேங்கிறது. ஐ வாட்ச் டிவி நியூஸ் ரெகுலர்லி, இதுதான் கரெக்டுங்கிறாங்க. இப்போ நம்ம டிவி நியூஸை பார்க்கணும் அப்படின்னு கம்பல்சரியில் நம்ம நியூஸை தெரிஞ்சுக்கணுங்கிறது வாட்ச்சு. சீனா ஜஸ்ட் சும்மா கண்ணு மட்டும் அப்படியே எது வந்தாலும் பார்க்குறது தான், ஏதோ நியூஸ் பார்க்குறோம் அப்படிங்கிறது. அப்போ இங்கே கொடுத்துருக்காங்க, இதுதான் கரெக்டு. வாட்ச். வாட்ச் ஈஸ் டு லுக் அட் சம்திங் கேர்ஃபுல்லி, கேர்ஃபுல்லாக கவனித்து பார்க்குறது. யூஸ்வலி அட் சம்திங் விச் இஸ் மூவிங், என்ன நியூஸில் மூவ் ஆகுதோ கேர்ஃபுல்லாக பார்க்குறதா வாட்ச். சி இஸ் டு ஜஸ்ட் லுக் அட் சம்திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். சீனா சும்மா முன்னாடி டிவி இருக்குது, ஏதோ ஓடுதை பார்க்குறோம் அப்படின்னு சாதாரணமாக பார்க்குறது, இது சி. வாட்ச்னா கேர்ஃபுல்லாக பார்க்குறது. ஸோ ஐ வாட்ச் டிவி நியூஸ் ரெகுலர்லிங்கிறது கரெக்ட் சென்டென்ஸ். இன்கரெக்டுங்கிறது எது தவறு, ஐ சி டிவி நியூஸ் ரெகுலர்லிங்கிறது ராங். கரெக்ட் சென்டென்ஸ் ஐ வாட்ச் டிவி நியூஸ் ரெகுலர்லி. தேங்க்யூ. இது பார்த்தாவே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீனிங். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ.